வணக்கம், நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல கொஞ்சம் டிஃபரெண்டான மெத்தட் மணத்தக்காளி கீரை கூட்டு பண்ண போறோம். இதை போல மணத்தக்காளி கீரை கூட்டு பண்ணோம்னா சமைச்சதுக்கு அப்புறம் கூட இப்பதான் பறிச்சோமோ அப்படிங்கிற அளவுக்கு எல்லாம் கிரீன் கலர்ல பார்த்தாலே சாப்பிடணும் போல இருக்கும். நல்லா வாசனையா இருக்கும். பொதுவா மணத்தக்காளி கீரைன்னா கொஞ்சம் துவர்ப்பும் கசப்பும் கலந்த டேஸ்ட் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இல்லாம ரொம்ப டேஸ்டா இருக்கும். அல்சருக்கு வாய்ப்புண்ணுக்கு ரொம்ப நல்லது. இந்த வெயில் காலத்துல அவசியம் சாப்பிட வேண்டிய ஒரு கீரை. ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க, ஈஸியாகவும் டேஸ்டாகவும் இந்த மணத்தக்காளி கீரை கூட்டு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். பாசிப்பருப்பு பாருங்க நல்லா ஊறிருக்கு. நம்ம ஊற வச்ச பாசிப்பருப்பை அந்த தண்ணியோட நான் குக்கர்ல எடுத்துட்டு இருக்கேன். 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்க்கிறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. குக்கர் மூடியை மூடிட்டு 3 விசில் வர வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம சாதம் பண்றதுக்கு எடுத்துக்கிற அரிசியே வாஷ் பண்ணிட்டு கொஞ்சமா அந்த மாதிரி தண்ணி விட்டுருக்கேன் பாருங்க. இந்த மாதிரி விட்டு அப்படியே ஊற வச்சுக்கலாம். இது ஒரு அரை மணி நேரம் ஊறுனா போதும். மணத்தக்காளி கீரை ஒரு கட்டு எடுத்துட்டு இருக்கேன். இது நல்லா கீரையை மட்டும் நம்ம ஆஞ்சி எடுத்துட்டு 2-3 தடவை தண்ணியில நல்லா அலசிட்டு தண்ணியை நல்லா ட்ரைன் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி பாருங்க நான் எடுத்துட்டு இருக்கேன். இதுல இருக்கிற இந்த பூவு காய் எல்லாமே நம்ம எடுத்துக்கலாம். எல்லாமே மருத்துவ குணம் நிறைந்தது தான். இப்போ தண்ணி நல்லா வடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த கீரை நல்லா பொடி பொடியா கட் பண்ணி எடுத்துப்போம். ஒரு மிக்சி ஜார்ல 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துப்போம். 1 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு காஞ்ச மிளகா நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ற தண்ணி அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம அரிசி வந்து ஊற வச்சிருந்தோம் இல்லையா, இந்த அரிசியை கையால் அப்படி நல்லா மிக்ஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க. கழனி தண்ணி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அரிசி அலம்பின தண்ணி. இந்த தண்ணி கொஞ்சம் நல்ல வெள்ளையா இருக்கும். இது உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இந்த மணத்தக்காளி கீரையில இந்த தண்ணியை சேர்த்து சமைக்கும் போது நல்லா ஆரோக்கியமாகவும் இருக்கும், நல்ல டேஸ்டாகவும் இருக்கும். இந்த தண்ணி பாருங்க அப்படியே வெள்ளையா இருக்கும். அரைக்கிறதுக்கு நம்ம இந்த தண்ணியை யூஸ் பண்ணிக்கணும். தேவையான அளவு இந்த தண்ணியை விட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துப்போம். கீரைக்கு வந்து தேங்காய் எண்ணெய் எப்பவுமே நல்லா இருக்கும். எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு வெடிச்சதும் 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு காஞ்ச மிளகா, இந்த பருப்பு நல்லா செவந்து வரட்டும். கொஞ்சம் கருவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் பெருங்காயமும் நல்லா பொரிஞ்சதும் கீரையை பாருங்க நல்லா பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். தாளிப்புல சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஃப்ளேமை சிம்ல வச்சுட்டு இந்த கீரையை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விடும் போதே அப்படியே பாதியா சுருங்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. கீரை 2 நிமிஷத்துக்கு நல்லா வதங்கியாச்சு. இப்போ இதுல 1/4 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்க்கறதுனால இந்த கீரையோட கலர் நல்லா ரீட்டைன் ஆகும். மணத்தக்காளி கீரையில ஒரு துவர்ப்பும் ஒரு கசப்பும் கலந்த ஒரு டேஸ்ட் இருக்கும். அதுவும் வந்து பேலன்ஸ் ஆகும். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/4 டீஸ்பூன் நான் உப்பு சேர்க்கிறேன். எப்பவுமே கீரைக்கு வந்து உப்பு ரொம்ப கம்மியா சேர்த்துக்கணும். நம்ம குக்கர்ல பாசிப்பருப்பு வேக வச்சிருக்கோம் இல்லையா, இதை போட்டு ரொம்ப மசிக்க கூடாது. இந்த வெந்த பருப்பை இந்த கீரையோட சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். நம்ம சேர்த்துருக்கிற உப்பு, இந்த பருப்பு கீரை நல்லா எல்லாம் ஒண்ணா மிக்ஸ் ஆகட்டும். குக்கர்ல நம்ம அரிசி அலம்பினோம் இல்லையா, அந்த தண்ணி இருந்தது பாருங்க, அது கொஞ்சமா சேர்த்து நல்லா கலந்துட்டு அதையும் இந்த கீரையில விட்டுடலாம். இதப்ப நல்லா கலந்து விட்டுருவோம். இப்படி கொஞ்சம் பருப்பும் கீரையுமா இருந்தாதான் சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும். நம்ம பாசி பருப்பை வந்து நல்லா குழைச்சிட்டு போட்டோம்னா அப்படியே குழன்னு இருக்கும் பாருங்க. கரெக்டா இருக்கு. இது ஒரு கொதி வரட்டும். கீரை பாருங்க ஒரு கொதி வந்தாச்சு. நம்ம மிக்சியில அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா தேங்காய் எல்லாமே, அதை வந்து சேர்த்துக்கலாம். இப்ப எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாம். கலர் பாருங்க எவ்வளவு நல்லா கிரீனா சூப்பரா இருக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஒரு கொதி வந்தா போதும். தேங்காய் சேர்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப கொதிக்க வேண்டாம். கன்சிஸ்டன்சியும் பாருங்க எவ்வளோ பர்ஃபெக்டா இருக்கு. நீங்க டேஸ்ட் பண்ணி பாருங்க. உப்பு கம்மியா இருந்தா நீங்க சேர்த்துக்கலாம். ஆனா உப்பு மட்டும் எப்பவுமே கீரைக்கு பார்த்து தான் சேர்க்கணும். தேங்காய் அரைச்சி சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு கொதி வந்தாச்சு. இதுல 1 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த கீரையை ஒரு மூடியை போட்டு மூடிடுவோம். ஒரு 2 நிமிஷம் கழிச்சு நம்ம சர்விங் பவுல்ல எடுத்துக்கலாம். ஹெல்தி அண்ட் டேஸ்டியான மணத்தக்காளி கீரை கூட்டு சர்விங்க்கு ரெடி. மணத்தக்காளி கீரை கூட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இன்னைக்கு வந்து ரசம் சாதம் நல்லா குழைவா குழந்தைக்கு ஊட்டுற மாதிரி ரசம் வச்சிருக்கேன். வாழைத்தண்டு கறி இருக்கு,
இதோட மணத்தக்காளி கீரையை எடுத்துக்கலாம். ரசம் சாதமும் மணத்தக்காளி கீரை கூட்டும் சூப்பரான காம்பினேஷனா இருக்கும். வெறும் சாதத்துல கொஞ்சமா நெய் விட்டு இந்த மணத்தக்காளி கீரை கூட்டை பிசைஞ்சு சாப்பிட்டாலும் ரொம்பவே அருமையா இருக்கும். நான் சொன்னேன் இல்லையா வயிற்று புண்ணுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு, அந்த மாதிரி முதல் சாதமா சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ நல்லா இருக்கும். இன்னைக்கு இந்த கீரையோட இந்த ரசம் சாதமும் சேர்த்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ரொம்ப நல்லா இருக்கு. அதாவது அப்படியே எதமா இருக்கு, நல்ல மைல்டா. பைத்தம்பருப்பு சேர்த்துருக்கோம் இல்லையா, ரொம்ப காரம்லாம் இல்லாம நல்லா தேங்காய் வாசனை, தேங்காய் எண்ணெய் வாசனையோட அருமையா இருக்கு. நான் சொன்ன மாதிரி இந்த கீரையில வந்து துவர்ப்போ கசப்போ எதுவுமே இல்லை, ரொம்ப டேஸ்டாவும் நல்லா வாசனையாவும் இருக்கு. அரிசி கழிஞ்ச தண்ணியை நம்ம சேர்த்தோம் இல்லையா, கழனி தண்ணி அப்படின்னு சொல்லுவாங்க. கிராமத்துல எல்லாமே வந்து எப்போ இந்த மணத்தக்காளி கீரை, முருங்கைக்கீரை இதெல்லாம் பண்ணா கண்டிப்பா அந்த தண்ணியை சேர்த்துப்பாங்க. அது அவ்வளோ உடம்புக்கு நல்லது. அந்த கீரையோட டேஸ்டையும் வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். மணத்தக்காளி கீரையே வந்து ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உண்டு. அந்த கீரையா சேர்த்தாலும் இப்போ இதுலயே பாத்தீங்கன்னா அதுல கொஞ்சம் சின்ன சின்ன பூ இருந்தது, கொஞ்சம் காய் இருந்தது, எல்லாத்தையுமே சேர்த்து நான் கூட்டு பண்ணியிருக்கேன். அந்த காய் வந்து தனியா நம்ம வத்த குழம்பு பண்ணலாம். நம்ம முத்து குழம்புன்னு சொல்லி ஆல்ரெடி இந்த வீடியோ நம்ம போட்டிருக்கோம். அதை காய வச்சு வத்தல் பண்ணிக்கலாம். ஈவன் அந்த தண்டு இருக்கு இல்லையா, அதை தூக்கி போடாம அந்த சூப் மாதிரி வச்சு கூட குடிப்பாங்க. இதே மாதிரி இந்த மணத்தக்காளி கீரை கூட்டு நீங்க பண்ணி பாருங்க, கண்டிப்பா குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.